கொஞ்சம் ஷார்ட் பண்ணி வெட்டிட்டான். அடுத்த அரை கேட்ட போகக்கூடாது, கொஞ்சம் ஷார்ட் பண்ண வராங்க. ரொம்ப ஷார்ட் பண்ணிட்டான் போல. வருமான் மாமா எங்க போய் வாரீங்க? நான் முடி வெட்டிட்டு வரேன் மாமா. என்ன முடி 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 வெட்டிட்டு வரேன். முடி வெட்டிட்டு வாரீங்களா? ஓ மாமா. முடி வெட்டிட்டு வாரீங்களா வெட்ட போறீங்களா? முடி வெட்டிட்டு வரேன் மாமா. என்னடா அது? எங்க வெட்டினே? அது அங்க உசக்க ஒரு கடையில ஏசி கடை வெட்டதுக்கு 800 ரூபா எடுத்துட்டான் மாமா. அதுவும் ஒரு கிழமைக்கு முன்னாடி புக் பண்ணி வெட்டிட்டு வர. இதே ஓ வெட்டுறதுக்கு 800 ரூபா. அதுல இன்னொரு விஷயம் இருக்கு மாமா. இன்னைக்கு நான் வெட்ட போகலாட்டி 800 ரூபா காசா எடுத்துடுவோம். திருப்பி வெட்ட போகல திருப்பி 800 ரூபா கொடுக்கணும் அவனுக்கு. சரி அதெல்லாம் ஏ பாப்பா தெரியுமா? பாப்பாக்கு தெரிய தின்றுவேன். தின்று முடியா? இல்ல மாமா. என்ன மாமா என்ன தின்று வரேன் மாமா. ஏய் பாப்பா ஏச மாட்டாரா? பாப்பாவா ஏசி வரேன் அதை நான் சமாளிச்சு கொள்வேன். ஏன்டா இப்படி செய்யறீங்க? நீ தான் சின்ன பிள்ளைண்டா, வெற்ற ஆளுக்கு அவர் அறிவிக்க கூட அவன்கிட்ட சின்ன பிள்ளை காசு 800 ரூபாய் மேலால தலையில முடிவை வெட்டாக தலையில சேவ் எடுக்காது. இதுக்கு 800 ரூபா. ஏ இப்படிதான் செய்யாங்கடா. அம்மா அப்பா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறா. இது பண்ணுங்க நல்லா இது தாய் பண்ணி சொல்ல கேளுங்க. சரி மாமா என்ன செய்ய நான் வெட்டிட்டேனே மாமா. நல்லா இல்லையடா எப்படி பாத்தியா கொங்கு நாட்டு கோழிச்சாவல் மாதிரி. அது மட்டும் இல்ல மாமா இது பெருநாள் ஃபேஷன் மாமா. என்ன பேசணுன்னாலும் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மனுஷரை விட போடுறா ஒரு உடை நட பாவனை தான். அப்ப நாம இப்படி நடந்தோம்டா அது நல்லா இல்லையே. சரி மாமா இவ்வளவு சொல்றீங்க. இதை உலமாக்கெல்லாம் சொல்றாங்க, அம்மா அப்பா டீச்சர்ஸ் மாதிரிலாம் சொல்றா மாமா. இனிமேல் அதை நான் திரும்பி ஒழுங்கா வெட்டுறேன் மாமா. ஆனா இந்த பெருநாள் வரைக்கும் இடிக்கட்டு போய் மாமா. இல்ல இல்ல உடனே போய் நாளைக்கு திருப்பி வெட்டு காசு இல்லாட்டி நான் தான். சரி மாமா அப்ப நான் நாளைக்கு வெட்டுறேன். அப்ப நான் அது மட்டும் இல்லை மாமா அந்த 800 ரூபா தொலைஞ்சு போட்டு. ஆனா மாமா ஹராம் தான். சரி அதான் அந்த